சர்ஃபார்ம் ஓட்டர் ஐடிக்கான இப்போ வந்திருக்க ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் இருக்குது, சில பேர் வந்து இல்லை. இதை விட இன்னொன்று என்னென்னா 2002ல் நம்ம வந்து ஓட்டு போட்ட அம்மா அப்பாவுடைய அந்த லிஸ்ட்டை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பேர் எடுத்து ஸோ அந்த டைமிங்கில் வந்து இப்போ எடுக்கிறது சாத்தியமா அப்படின்னும் தெரியல. அதே போல் ப்ராப்பர் கைடன்ஸும் இல்லை. நம்ம வந்து நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணுங்கள், ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்ம் வரும், இதில் வந்து அடித்தல் திருத்தல் எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் வந்து எஜுகேட்டட் பீப்புளாலேயே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நல்லா சிஸ்டம் நாலேஜ் இருக்கவங்க ஃபில் பண்ணிவிடுவாங்க, சிஸ்டம் நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் பேக்கப் எடுத்து அந்த நம்பர் போடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதுவும் எலெக்ஷன் வர இந்த டைமில் இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது நிறைய ஓட்டு வந்து மிஸ் ஆகிடும். கண்டிப்பாக நல்லா ஓட்டு வந்துட்டு இருக்கும்பொழுதே நிறைய பேருடைய பேர் வந்து விட்டு போகுது. இதில் இப்படி ஒரு சுச்சுவேஷன். உண்மையாகவே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஏன் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கான ப்ராப்பர் கவர்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து கரெக்டான சப்போர்ட் அந்த கைடன்ஸ் கிடச்சா ஓகே. மற்றபடி நம்மளே அந்த ஃபார்ம் வாங்கி நம்மளே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி நம்மளே அந்த பழைய பேக்கப் எடுத்து நம்ம அப்பா அம்மா இங்கே ஓட்டு போட்டாங்க, இப்போலாம் வந்து வாடகை வீட்டில் இருப்போம், பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.